நம்ம வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து ஃப்ரெண்டு நினச்சிட்டு பேசிடுறோம், அவங்க வந்து நம்மளை கரெக்டாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சி பேசிடுறோம், இல்லை அவங்கள நம்புகிறோம். பட் நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு என்ன சொன்ன? நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையா? பசங்களோட வாழ்க்கைன்னா அவ்வளோ ஈஸி இல்லை காவியா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாம, பெற்றவங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாம இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தலையில தூக்கிட்டு ஓடணும். பசங்க ஏன் தெரியுமா ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து பயப்படுறோம்? ஒரு வாட்டி நாங்க அதை தொட்டுட்டோம், அப்புறம் லைஃபுக்கு எங்க என்ன செஞ்சு தொலைச்சிருவோம். ஒரு பையனா பெற்றவங்களுக்காக ஓடணும், புருஷனா ஒய்ஃப்காக ஓடணும், பிள்ளைங்களுக்காக அப்பாவா ஓடணும். எல்லாம் முடிச்சிட்டு ரிட்டையர் ஆனா வீட்லயே மரியாதைக்காக ஓடணும். நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊராமட்டு பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா? பெத்தவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவ, அதனால அவ உன்னை தேடி வந்தா. நீ பெத்த தாய் கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால இன்னொரு பெண்ணை தேடி போன. மொத்தத்துல சுயநலத்துல வாழ்ந்துருக்கிறீங்க. அவ இல்லைன்னா நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னா அவ இருக்க முடியாது. உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது, அவ இல்லைன்னா. நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது. எல்லாம் சுயநலத்துல வாழ்ந்துருக்கிறோம். இங்க நான் பேசிக்கிறது சுயநலம் தான், ஒண்ணு பொது நலம் கிடையாது. ஏமாத்தி நிக்கிறேன் நான், தெரியுமா? ஓப்பனா எவனா சொல்லுவானா? எந்த சாமியார்னா நான் சொல்லுவேன், உண்மைதான். நான் பேசிக்கிறது சுயநலையா, ஒன்னும் பொதுநலம் கிடையாது. என் புகழ் பரவணும், எனக்கு ஆசை, பெருமை, என்னுடைய சுயநலம். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றுக்க நினைக்கிறா, எதுக்கு? சுயநலம். அவளுக்கு குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால அவ சுயநலத்துக்கு பெற்றுக்கிறான். அந்த சுயநலம் எதுக்கு? அம்மா அப்பான்னு வாழுது, அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்துல வாழுது. மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதி. போ, கடவுளே என்ன படிக்கலாம்? காதல் மேல இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கா சார்? லவ் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய கால்குலேட் பண்றாங்க. இவனால் இது முடியுமா, அது முடியுமா, இது முடியுமா, கால்குலேட் பண்ணி வர்றது லவ்வே இல்லை. உள்ளேருந்து when you are 14 கால்குலேஷனே இருக்காது. ஏன் எதிர்பார்த்து தான் நீங்கள் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் ஒத்துக்கிறாங்க. நீங்களே உள்ள அவங்க நிறைய எதிர்பார்க்குறீங்க. ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேடி பண்ணிவிட்டு அப்புறம் லவ் பண்ணுறது இஸ் நாட் லவ். பசியே இல்லாத கடவுளுக்கு 100 ரூபாய், ஆனா கோயில் வாசல்ல பசியோட இருக்க பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய். இந்த மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறதா நம்மளோட உலகம். பணமே வேணான்னு சொல்லி கடவுளாலும் சொல்ல முடியாது, அந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனாலையும் கேட்க முடியாது. கேட்காதவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குற இந்த உலகம் கேட்கறவங்களுக்கு எண்ணி எண்ணி கொடுக்கும். நம்ம நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு நம்ம எல்லா சொத்தையும் நம்ம இருக்கிறவன்ட்ட தான் கொடுக்கணும். ஆனா கடவுள் எதிர்பார்க்கறது இல்லாதவனுக்கு நீ ஏதாவது கொடுக்கணும். கோயிலுக்கு கொடுக்குற 10,000-ஓட அந்த 10,000-ஐ வச்சு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அதோட சந்தோஷமே தனிதான். அதாண்ட வாழ்க்கை. எந்த ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே தான் கஷ்டத்தையும் கொடுக்கும். இப்ப காத்தே அடிக்கலாமே, என்ன காத்தே அடிக்கல, கசகசன் இருக்குன்னு புலம்புற அதே வாய்தான் புயல் வந்தா கதறுது. ஐயோ என்ன இவ்வளவு காத்தடிக்குதுன்னு. எந்த ஒரு விஷயமே ஒரு எக்ஸ்ட்ரீம் மேல போனா நம்ம மனசு சேர்த்துக்காதடா. ஸோ எல்லாருக்குமே வந்து 20 வயசுல சக்ஸஸ் கிடைக்கணும், 25 வயசுல கிடைக்கணும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம்ல நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வேலையை நம்ம பண்ணியிருந்தோம்னா ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அந்த வெயிட் பண்றதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. எல்லாத்துக்கும் பதில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பிளேஸ் ஆயிடுவாங்க, நம்ம ஆயிருக்க மாட்டோம். இல்லை எல்லாருக்கும் பிளேஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், நம்மளுக்கு அது இருக்காது. இல்லை எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, நம்ம சும்மா இருப்போம். 45 quit at 25, 27, 30, 35 because I was not successful. I always thought I was. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கஞ்சம் இல்லை. நீங்க குடும்பம் நடத்துற எல்லா மிடில் கிளாஸ் புருஷங்க மாதிரி தான் நானும். எனக்கு இந்த ஷோரூம்ல கிடைக்கிற பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் விட பிளாட்ஃபார்ம்ல வாங்குற இந்த 100 ரூபா சட்டையில தான் சந்தோஷம். ஏசி காத்துல பஞ்சு மெத்தையில தூங்குற தூக்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு வெறும் தரையில ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். நான் ஊர் திருவிழாக்கு கவர்மெண்ட் பஸ்ல உன் பக்கத்துல உட்காந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுல சந்தோஷப்படுற சின்ன வாழ்க்கை என்னது. இனிமேல் நான் யாரை நினைச்சும் நான் ஃபீல் பண்ற மாதிரி ஐயோ அவன் விட்டோம் யாருக்காகவும் இனிமேல் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் இனிமேல் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போக போறேன். அவன் ஏதாவது ஒன்று ஆகுது, இல்லை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, நமக்கு ஏதாவது ஒன்று ஆக போதா சொல்லு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி பேசிட்டு